பெற்ற குழந்தைகளை கிணற்றுக்குள் தள்ளி கொள்ள முயன்ற தாய், நீச்சல் அடித்து தப்ப முயன்ற மகனின் தலையில் கல்லை தூக்கி போட்ட கொடூரம். மருத்துவரை மிரட்டி 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்ய முற்பட்ட கந்துவட்டி காமராஜ் கைது. பொய் வழக்கால் லக்னோ சிறையில் இருக்கும் மருத்துவரை விடுவிக்க சென்னை காவல்துறையினர் முயற்சி. மனைவி கள்ளக்காதலனோடு உல்லாசமாக இருந்தபோது கையும் களவுமாக பிடித்த கணவன். கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொன்று தற்கொலை என நாடகமாடிய மனைவி. பண மோசடி வழக்கில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக லஞ்சம் பெற்ற புழல் காவல் நிலைய ஆய்வாளர் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக ஆய்வாளரை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். ஒன்பதாம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை. ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவருக்கு போலீஸ் வலைவீச்சு. திருச்செந்தூர் அருகே உள்ள தட்டார்மடம் அடுத்துள்ள கரிசல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவர் மும்பையில் வியாபாரம் செய்து வருகிறார். இவருடைய மனைவி பாலவைதேகி, மகள் சுஜாதா மற்றும் மகன் சிவனேஷ் ஆகியோர் கரிசல் கிராமத்தில் ஒன்றாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் நீர் பாய்ச்சுவதற்காக தொழிலாளி ஒருவர் கிணற்றுக்குள் எட்டி பார்த்துள்ளார். அப்போது சிறுமி சுஜாதா கிணற்றுக்குள் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் கிணற்றுக்குள் சிறுவன் சிவனேஷ் தலையில் காயத்துடன் பைப் ஒன்றை பிடித்தபடி தத்தளித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு உடனடியாக அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதன் பிறகு கிணற்றுக்கு அருகே கூடிய மக்கள் சிறுவனை காப்பாற்றி திசையன் விலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். நான் வீட்டிலேருந்து தண்ணி பாய்க்க வந்தேன். 3 மணிக்கு வீட்டிலேருந்து வரும்போது இங்கே வந்து கிணத்தை பார்க்கும்போது கிணத்துல அந்த பக்கம் மேற்கு பக்கம் அந்த முக்கில் பாடி கிடந்துச்சு. அப்படி கவுந்தாலும் அடைஞ்சிச்சு. ஆனால் யாருன்னு தெரியல எனக்கு. அந்த ஊரில் போய் ஆட்களை கூட போனேன். ஆட்களை கூட்டு வந்து ஊர்லேருந்து ஆட்களை கூட்டு வந்து நாங்கள் பார்க்கும்போது ஊரில் எல்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த பையன் பைப்பை பிடிச்சிக்கிட்டு இடுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி உயிரோடு இருந்தான். அந்த பையனை நாங்கள் முதல்ல காப்பாற்றி ஆஸ்பத்திரி கொண்டு கிருஷ்ணபுரம் ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். சேர்த்துட்டு 2வது போலீஸ் தகவல் பண்ணி சொல்லி இந்த பொண்ணை எடுத்தாங்க வெளியே. இதுகுறித்து தட்டார்மடம் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குழந்தையின் தாய் பால வைதேகி 2 குழந்தைகளையும் கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு தலைமறைவானது தெரிய வந்தது. சம்பவத்தன்று மாலை பால வைதேகி தனது குழந்தைகளுடன் கிணற்றின் அருகே அமர்ந்திருந்ததாகவும் அதனை பார்த்துவிட்டு கிணற்றில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருப்பதாக நினைத்து சென்றதாகவும் தோட்டக்காரர் சேர்மதுரை தெரிவித்துள்ளார். நான் எங்கள் ஆடை பற்றிட்டு ஒரு 5:45 மணிக்கு வந்தேங்க. அப்போ 3 வாரம் தோட்டத்தில் இருந்தாங்க. நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் இப்படி பையன் கிணத்து கிடக்கிறான், பொண்ணு கிணத்து கிடக்குன்னு சேர்த்துட்டு என்கிட்ட அந்த நாங்கள் வந்து பார்த்து தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். இதான் நடந்தது. மேலும் கிணற்றுக்குள் தள்ளிவிடப்பட்ட சிறுவன் சிவனேஷ் ஒரு பைப்பை பிடித்து தப்பிக்க முயற்சி செய்தார் என்றும் உடனே அவர் மீது பால வைதேகி கல்லை தூக்கி எறிந்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் சிறுவன் சிவனேஷ் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக கிணற்றில் பைப்பை பிடித்துக் கொண்டு தத்தளித்துக் கொண்டிருந்திருக்கிறார். பிறகு கொஞ்சம் மறுநாள் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து மறுநாள் என்கிட்ட சொன்னான். அப்போ வந்து நான் வந்து அங்கே தான் இருந்தேன், அந்த பையனை பார்த்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட சொன்னான், இப்படி அக்காவை முதல்ல தள்ளி விட்டுட்டா, அப்புறமா நான் அக்காவை கூட்டாக தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் என்னையும் சேர்த்து தள்ளி விட்டுட்டு நான் மேலே நின்னதுனால பைப்பை பிடிச்சிட்டு நின்னதுனால கல்லெல்லாம் தூக்கி எறிஞ்சா அப்படின்ட்டு இந்த வார்த்தை சொன்னான். இது குறித்து நடத்திய விசாரணையின் முடிவாக கடந்த 4ஆம் தேதி கோவையில் பதுங்கியிருந்த பால வைதேகியை காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து பால வைதேகியை போலீசார் ஸ்ரீவைகுண்டம் மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நெல்லை மாவட்டம் கொக்கிரக்குளம் மகளிர் சிறைச்சாலையில் அடைத்தனர். இதனையடுத்து பால வைதேகியின் வீட்டை சோதனையிட்ட தட்டார்மடம் காவல்துறையினர் அங்கு அவர் கைப்பட எழுதிய டைரி கிடைக்கப்பட்டதாகவும் அந்த டைரியில் கணவரின் உறவினரான ஜெயராஜ் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால்தான் இதுபோன்ற முடிவை எடுத்ததாகவும் எழுதியிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
மேலும் கோவிந்தராஜின் தாய் புஷ்ப லீலாவதி மற்றும் கோவிந்தராஜின் தங்கை அனிதா ஆகியோர் கொடுமை செய்ததாக எழுதியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து 72 வயதான புஷ்ப லீலாவதி, அனிதா மற்றும் ஜெயராஜ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் புஷ்ப லீலாவதியும் அனிதாவும் கைது செய்யப்பட்டு நெல்லை மாவட்டம் கொக்கிரகுளத்தில் உள்ள மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனால் இதுகுறித்து அப்பகுதியில் நாம் விசாரணை மேற்கொண்டபோது அப்பகுதியினர் அப்பெண்ணின் மீது சரமாரியான குற்றச்சாட்டை கூறினர். சும்மா இருந்த பிள்ளைய கேஸ் கொடுத்து அவங்கள அரசு பண்ணி வைக்கணும். என்ன அழுது அந்த கொடுமையை நாங்க பக்கத்து வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை தாய் ஒரு சத்தம் போட்டாலும் அடுத்த வீட்டை சண்டை போடாதம்மான்னு தான் சொல்லலாம். அந்த பிள்ளைய இப்படி எழுதி கொண்டு அடைச்சி வச்சிருக்காள. அப்ப அவ அந்த கிணத்துல விழுந்து சாவ வேண்டியது தானே. சாவாம இப்படி அவ குழந்தைய கொன்னுட்டு நான் தான் கொன்னேனி எழுதி கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் இந்த பிள்ளைய அரசு பண்ணி கொண்டு போனோம். தெரியுமா, அந்த புள்ள கண்ணுல இன்னும் எங்களுக்கு இதாகுது. அந்த பக்கம் தோட்டத்துல இருந்து வர முடியல. அவளை குடாரமா கொண்டிருக்கா. அவளை கிணத்துல தள்ளி விட்டு கல்லை தூக்கி போட்டு மண்டையில அந்த பையன் மண்டையில அருவாலை வச்சு கொத்தன மாதிரி இப்படி பொழந்திருக்கையா. இதெல்லாம் ஒரு பொம்பளைக்கு நல்ல மனசு உள்ளவ இப்படி செய்ய மாட்டா. அரைக்கு தான் அவ அப்படி செய்யணும். குழந்தைகளை கொலை செய்த தாய் பால வைதேகிக்கு அப்பகுதியைச் சேர்ந்த வேறு ஒரு நபருடன் தகாத உறவு இருந்ததாகவும் அதனை கண்டித்த அவரது கணவரின் குடும்பத்தினர் கணவரின் சொத்துக்களை மாற்றி குழந்தைகள் மேல் எழுதியதின் ஆத்திரத்திலேயே குழந்தைகளை கொன்றதாகவும் அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். மேலும் குடும்பத்தினரை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பால வைதேகி இதுபோன்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். பால வைதேகி வீட்டில் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் டைரியை இதுவரை யாரும் பார்த்ததில்லை என்றும் டைரியை கைப்பற்றியது குறித்து காவல்துறையினரும் எந்த தகவலும் கொடுக்கவில்லை என்று பால வைதேகியின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் டைரியில் எழுதப்பட்டிருப்பதாக கூறப்படுபவை உண்மைதானா என்பது குறித்து சந்தேகம் உள்ளதாகவும் அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். டைரியில் நிறைய எழுதியிருக்கு. 75 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கா. அந்த பொண்ணு வந்து நிறைய எழுதி வச்சிருக்கா. அவங்க குடும்பப்படுத்துறாங்க, இவங்க குடும்பப்படுத்துறாங்க. ஆனால் இந்த டைரியை வந்து யார்கிட்டையுமே காமிக்கல. என்ன தான் கிடச்சிருக்கு, என்ன பண்ணியிருக்கு, அதில் என்ன தான் எழுதியிருக்குன்னு எதையுமே சொல்லலாம். அவங்களா சொல்கிறாங்க டைரியில் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர மற்றவங்ககிட்ட இதை பாருங்கள், இதை படிங்கன்னு யார்ட்டையுமே அவங்க சொல்லவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை. ஆனால் டைரி தான் பெரிய விட்னஸாகவே வச்சுருக்காங்க அவங்க. இப்போ வரைக்கும் அங்கே வீட்டில் என்னெல்லாம் எடுத்தான், என்னென்ன பொருளை ரெக்கவர் பண்ணோன்னு இப்போ வரைக்கும் யார்ட்டும் சொல்லவே இல்லை. காவல்துறையினர் வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்கிற காரணத்தால் முழுமையாக விசாரணை செய்யாமல் அவசரகதியில் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கவே படக்கூடாது அப்படிங்கிற ஒரு சினராக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு முதல் தகவல் அறிக்கையை ஒரு ப்ராப்பராக பண்ணாமல் சார்ஜ் ஷீட்டில் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தனை போக்கூட காவல்துறை செயல்படுறதுனால தான் இந்த மாதிரி குற்றவாளிகள் மேலும் அதிகரிக்க போகிறாங்க இந்த கிராமப்புறங்களில் காவல்துறையோட இந்த அசால்ட்டால். இந்த கொலை வழக்கை சுற்றி பல்வேறு முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படாத நிலையில் தாயே தனது குழந்தையை கொன்றிருப்பது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐகோர்ட் நியூஸ் 7 தமிழ், திருச்செந்தூர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் எலும்பியல் துறை நிபுணராக பணியாற்றி வந்தவர் மருத்துவர் சுதீர். இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு தனது மகன் படிப்பு செலவிற்காக கந்துவட்டி தொழில் செய்யும் காமராஜ் என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் பணம் கடனாக பெற்றுள்ளார். கடன் பெறும்போது கடன் பத்திரம் மற்றும் நிரப்பப்படாத காசோலையை மருத்துவர் சுதீர் காமராஜிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. கடன் பெற்றதிலிருந்து மருத்துவர் சுதீர் தொடர்ந்து வட்டியும் அசலும் செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. டாக்டர் சுதீர் வந்து இந்த காமராஜ் கிட்ட 2011 காமராஜ் லோன் கொடுத்தாரு. காமராஜ் என்ன பண்ணார், இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 60%லேருந்து டாக்டர் சுதீர்லேருந்து வாங்குறாரு. அது வந்து கண்டவெட்டி தமிழ்நாடுல. இந்த நிலையில் மருத்துவர் சுதீர் 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் அப்பணத்தை திருப்பித் தர வேண்டும் எனவும் கந்துவட்டி காமராஜ் கேட்டுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சுதீர் மற்றும் அவரது குடும்பத்தினரை போலி பத்திரத்தை காட்டி கந்துவட்டி தாதா காமராஜ் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த வருடம் மே மாதம் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் மருத்துவர் சுதீர் புகார் அளித்துள்ளார். ஆனால் காமராஜ் மீது தேனாம்பேட்டை போலீசார் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. அவங்க வந்து பணம் கேட்டுட்டு ரொம்ப மிரட்டிட்டு இருக்காங்க. இங்கே அண்ணிக்கிட்ட மிரட்டிகிட்டே இருக்காங்க, இங்கே அண்ணாவோட பசங்கிட்ட மிரட்டுறாங்க, அண்ணியோட தம்பிக்கிட்ட மிரட்டே இருக்காங்க. பணம் கேட்குறேன்னு ரொம்ப மிரட்டிகிட்டே இருக்காங்க. டே பை டே வந்து அந்த மிரட்டு ஜாஸ்தியாகிட்டு தான் ஆகிட்டே இருக்குங்காட்டி பெயில் ஹியரிங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போது வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கலை. சிஆர்சி ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. எஃப்ஐஆர் காப்பியும் போடல அவங்க.
இந்த நிலையில் மருத்துவர் சுதீரை பழிவாங்க நினைத்த கந்துவட்டி தாதா காமராஜ் சுதீரிடம் பெற்ற கடன் பத்திரம் மற்றும் நிரப்பப்படாத காசோலைகளை லக்னோவில் உள்ள தனது நண்பர் சர்வராஸ் என்பவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சர்வராஸ் என்பவர் மருத்துவக் கல்லூரி தொடங்க அனுமதி பெற்று தருவதாக கூறி மருத்துவர் சுதீர் தம்மிடம் 1 கோடி ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்ததாக லக்னோ போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து லக்னோ போலீசார் கடந்த மாதம் மருத்துவர் சுதீரை சென்னையில் கைது செய்து லக்னோ சிறையில் அடைத்தனர். காமராஜ் வந்து அந்த லோன் டாக்குமெண்ட்ஸ் வச்சு லக்னோவில் ஒரு கேங்க்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஃபால்ஸ் கேஸ் ஃபேப்ரிகேட் பண்ணி டாக்டர் சுதீருக்கு இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே கூட்டு போயிருக்காரு. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபால்ஸ் கேஸ் தான். இது வந்து அது ட்ரூ கேஸே கிடையாது. 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி அவங்க ஹாஸ்பிட்டல் பர்மிஷன் கொடுக்கறதுக்காக கடன் வாங்கி காசு கொடுத்தான்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே அது பொய்யான கேஸ், கம்ப்ளீட்டாக பொய்யுங்க. இந்த நிலையில் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் நடவடிக்கை எடுக்குமாறு மருத்துவரின் மனைவி காயத்ரி தேவி நீதிமன்றத்தை நாடியதை அடுத்து தேனாம்பேட்டை போலீசார் கந்துவட்டி தாதா காமராஜை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு கந்துவட்டி கேட்டு மிரட்டியதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கந்துவட்டி காமராஜை கைது செய்து சிறையில் அடைத்தது குறிப்பிடத்தக்கது. லக்னோ காவல்துறையினர் முறையான மற்றும் நியாயமான விசாரணை நடத்தி மருத்துவர் சுதீரை விடுதலை செய்ய வேண்டும் என மருத்துவர் சுதீரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கேஸ் வந்து 4:30 ஏதோ முடிஞ்சிச்சு. 4:30 முடிஞ்ச அப்புறம் 2 ஹவர்ஸ்லேயே கொண்டு போயிட்டாங்க போலீஸ் ஃப்ளைட்டில். அங்கே வந்து அக்யூஸ்ட், அங்கே ஒரு கேங் அக்யூஸ்ட் வீட்டில் கொண்டு போய் ப்ரெஷர் பண்ணாங்க. ப்ரெஷர் பண்ணி 1 டே கழிச்சு தான் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனார். பெயில் ஹியரிங் ஒன்று டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே டிலே மீன்ஸ் வந்து அவங்க போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. போலீஸ் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. சில டைமில் இன்ஸ்பெக்டராக வர மாட்டார் கோர்ட்டில், சில டைமில் பியூன் கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 15 நாளாக தொடர்ந்து பெயில் ஹியரிங் வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்கார். நாங்கள் என்ன கேட்குறோன்ட்டு பெயில் ஹியரிங் வந்து ப்ராசஸ் சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் பெயில் வரணும். ஆல்ரெடி வந்து 15 டேஸ் ஆகிப்போச்சு. இந்நிலையில் பொய் வழக்கில் லக்னோ சிறையில் இருக்கும் மருத்துவரை விடுவிப்பது தொடர்பாக சென்னை காவல்துறையினர் லக்னோ கமிஷனரிடம் பேசி வருவதாகவும் மருத்துவர் சுதீரை விடுவிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கந்துவட்டி தாதா காமராஜ் மீது பல புகார்கள் உள்ளதால் அவர் மீது விரைவில் குண்டர் சட்டம் பாயவுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மணிகண்டன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. தேனி மாவட்டத்தில் கள்ளக்காதலை கண்டித்து கணவரை கொலை செய்து தற்கொலை என்று நாடகமாடிய பெண் மற்றும் பெண்ணின் கள்ளக்காதலர் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம் காந்திநகர் காலனியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி முனியாண்டி. இவரது மனைவி பாக்கியலட்சுமி. இத்தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் முனியாண்டி கடந்த ஜனவரி 21ஆம் தேதி வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டிற்குள் முனியாண்டியின் மனைவி பாக்கியலட்சுமியும் பெரியகுளம் தாமரை குளத்தை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவரும் உல்லாசமாக இருந்ததாக தெரிகிறது. ஆத்திரமடைந்த முனியாண்டி இருவரையும் கண்டித்ததை அடுத்து அவரது மனைவி பாக்கியலட்சுமியும் ஈஸ்வரனும் சேர்ந்து முனியாண்டியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். பின்னர் முனியாண்டியின் உடலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைப் போல சித்தரித்துவிட்டு இருவரும் வெளியேறியுள்ளனர். சிறிது நேரத்திற்கு பிறகு வீட்டிற்கு வந்த பாக்கியலட்சுமி தனது கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கதறி அழுது நாடகமாடியுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உண்மை தெரியவந்ததை அடுத்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். காவல்துறையினர் தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்வதாக கூறி சிறையில் 4 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த மர்டர் மணிகண்டன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரபல ரவுடி மர்டர் மணிகண்டன் மீது கொலை, வழிப்பறி, கொலை முயற்சி என ஏராளமான வழக்குகள் உள்ளன. கடந்த 15 ஆண்டுகளாக சிறையில் உள்ள மணிகண்டன் மொபைல் போன் மூலம் தொழிலதிபரை மாமூல் கேட்டு மிரட்டியதாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை அறிந்த மணிகண்டன் சிறையில் கடந்த 6ஆம் தேதி முதல் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். சிறையில் ஜாமர் கருவி பொருத்தப்பட்டிருக்கும் போது மொபைல் போனில் பேச முடியாது எனவும் வெளியில் உள்ள ரவுடிகள் செய்யும் சம்பவங்களுக்கு காவல்துறையினர் தன் மீது வழக்கு பதிவு செய்கின்றனர் என்றும் கடிதம் எழுதி நீதிபதி மற்றும் சிறைத்துறைக்கு அனுப்பியுள்ளார். இந்நிலையில் சிறையில் உண்ணாவிரதம் மேற்கொண்ட மணிகண்டனை பரிசோதித்த சிறை மருத்துவர் மணிகண்டனுக்கு பல்ஸ் குறைந்ததால் சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மருத்துவமனையிலும் சாப்பிட மறுத்த மணிகண்டனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடனை பொதுமக்கள் மடக்கி பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் திருடனை மக்களிடமிருந்து மீட்டு கைது செய்தனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை குடியிருப்பு பகுதியில் கடந்த சில மாதங்களாக வீட்டிலுள்ள பொருட்கள் அதிக அளவில் திருடப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவர்கள் மெத்தனமாக செயல்பட்டனர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் ராஜேந்திரன் என்பவரின் வீட்டில் நுழைந்து கார்த்தி என்பவர் மேஜையின் மேல் வைத்திருந்த செல்போனை திருடிக் கொண்டு வெளியே வந்தபோது அங்கிருந்த பெண்கள் அவரை மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் கூடிய பொதுமக்கள் திருடனை மின்கம்பத்தில் கட்டி வைத்தனர். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த குற்றப்பிரிவு காவல்துறையினர் அப்பகுதி மக்களை சமாதானம் செய்து திருடனை மீட்டு கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புழல் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயக்குமாரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை புழலை சேர்ந்த சுரேஷ் என்பவரிடம் நவுலம்பூரை சேர்ந்த கண்ணன் என்பவர் 18 லட்சம் ரூபாய் பணம் பெற்று திருப்பி தராமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சுரேஷ் புழல் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததை அடுத்து புழல் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஜெயக்குமார் விசாரணை நடத்தினார். இதையடுத்து கண்ணன் 8 லட்சம் ரூபாய் பணத்தை சுரேஷிடம் திருப்பி கொடுத்துள்ளார். மீதமுள்ள 10 லட்சம் ரூபாயை கண்ணன் கொடுக்காததால் அவரது காரை எடுத்து வந்து காவல் நிலையத்தில் நிறுத்திய ஆய்வாளர் ஜெயக்குமார் இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் இருக்க கண்ணனிடம் 1.5 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு பிரிவினருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டு அதிகாரிகள் ஆய்வாளர் ஜெயக்குமாரை புழல் காவல் நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். இது தொடர்பாக உதவி ஆணையரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் திருவிழாவிற்கு வந்த பழனியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து சேதுபதி என்பவரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய காளிமுத்து என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பழனியைச் சேர்ந்த அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் தாராபுரம் கோட்டைமேடு பகுதியில் உள்ள பட்டத்தரசி அம்மன் கோவில் திருவிழாவிற்காக கடந்த புதன்கிழமை தாய் தந்தையுடன் வந்துள்ளார். இந்நிலையில் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருந்த நிலையில் 9ஆம் வகுப்பு மாணவியை மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் தூக்கிச் சென்று அருகில் உள்ள பழைய அமராவதி ஆற்றுப்பகுதிக்குள் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரது உறவினர்கள் தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து மாணவியிடம் விசாரணை செய்த தாராபுரம் போலீசார் மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட தாராபுரம் கோட்டைமேட்டைச் சேர்ந்த சேதுபதி என்பவரை கைது செய்தனர். இதில் தொடர்புடைய தாராபுரம் அடுத்த மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து என்பவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழக கேரள எல்லையில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் விற்று வந்த நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சா மற்றும் 20 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் தமிழக கேரள எல்லையான தென்மலை பகுதியில் கஞ்சா சாராய வியாபாரம் நடைபெறுவதாக கேரள மாநில காவல்துறை சிறப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவல்களை தொடர்ந்து கொட்டாரக்கரை மாவட்ட காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். அந்த சோதனையில் கழுதுருட்டி பகுதியைச் சேர்ந்த மாது மகன் பீஜு என்பவர் தனது வீட்டு தோட்டத்தில் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் அவர் கஞ்சா உட்பட பல்வேறு போதைப் பொருட்களையும் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சா 20 லிட்டர் சாராயம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் பீஜு புனலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 55 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விருகம்பாக்கம் பகுதியில் சாலையில் நடந்து செல்லும் பெண்களிடம் செயின் பறிக்கும் சம்பவம் சமீப காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதையடுத்து விருகம்பாக்கம் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை செய்து வந்தனர். இதனிடையே அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்ததில் சரவணன், பாக்ஷா ஆகிய இருவரும் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்ததும் அவர்கள் பெங்களூரில் பதுங்கியிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் பெங்களூர் சென்று அங்கு பதுங்கியிருந்த இருவரையும் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். இவர்களிடம் விசாரணை செய்ததில் சரவணன் ஏற்கனவே 2 கொலை வழக்குகளில் சிறைக்கு சென்றுள்ளார் எனவும் கவுஸ் பாஷா பைக் திருடுவதில் கை தேர்ந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த 55 சவரன் நகைகள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட இருவரும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னையில் 2 சவரன் நகைக்காக நண்பரை கொன்றவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த அம்பத்தூர் பாடி யாதவ தெருவில் வசித்து வந்தவர் பாபு. இவர் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். இவர் ஆரோக்கிய சுபாஷ் என்பவருடன் இணைந்து ஒரே வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தார்.
இந்நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்னதாக பாபுவின் 2 சவரன் நகை காணாமல் போன நிலையில் ஆரோக்கிய சுபாஷ் தான் எடுத்திருக்க வேண்டும் என சந்தேகப்பட்டு பாபு ஆரோக்கிய சுபாஷிடம் நகையை கேட்டுள்ளார். இந்நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியுள்ள நிலையில் பாபுவை ஆரோக்கிய சுபாஷ் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இச்சம்பவம் குறித்து கொரட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் செயல்படும் ஆசிரியர் பயிற்சி மையத்திற்கு அல்-கொய்தா இயக்கத்தின் பெயரில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு சார்பில் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் பல்வேறு பயிற்சி மையங்கள் செயல்படுகின்றன. இந்நிலையில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வின் 2ஆம் தாளில் 10ஆம் வகுப்புக்குரிய இலக்கணம் கேட்காவிட்டால் வளாகத்தை குண்டு வைத்து தகர்ப்போம் என கடிதம் அனுப்பியுள்ளனர். அல்-கொய்தா இயக்கத்தின் பெயரில் வந்துள்ள கடிதம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.